ஹலோ மக்களே, வெல்கம் பேக். மே மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃபர்லாம் எப்படி? ஃப்ளிப்கார்ட்டில் வந்துருச்சுல ஆஃபரு. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவங்களோட பேஜில் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் தாங்க செம்ம காமெடியாக இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த பேரை வச்சானுங்கன்னு தெரில. இந்த கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேலே கொடுத்துருக்கானுங்க. அதாவது சாசா லே லே இதுதான் அந்த சேலு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் மொபைல் ப்ரைஸிங்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன் ப்ளஸ் ஏற்றிட்டாங்க, நத்திங் ஏற்றிட்டாங்க, ரியல்மி ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ப்ரைஸை வந்து கண்ணாமன்னு ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒன் ப்ளஸ் 13லாம் யாருன்னா வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒன் ப்ளஸ் 15 ஆல்மோஸ்ட் 80,000 ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சேலில் நீங்கள் மொபைல் வாங்கும்போது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்னென்னா, உங்களால் பழைய ப்ரைஸ்லேருந்து ஒரு 1000 2000 கம்மியாகவும் வாங்க முடியும். ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒர்த்தாகவும் ஃபீல் ஆகும். நீங்கள் ரொம்ப பழைய ப்ரைஸ் போயிடக்கூடாது. 2-3 ப்ரைஸ் சைக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ லான்ச் ஆன ப்ரைஸிங்க்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டில் விற்கிற ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஆஃபரு. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா டெய்லி இந்த சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து May 9th ஸ்டார்ட் ஆகுது. 8th வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிளாக்கு சூப்பர் காயினை வச்சு நீங்கள் ஒரு சில வேலைலாம் பண்ணிவிட்டு நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 8 நாளும் கண்டினியூஸாக இல்லை என்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏன்னா மொபைல் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஜென்ரலாக இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே இன்றைக்கி தேதிக்கு அதுதாங்க வந்துட்டுருக்கு. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே ஓன் யுவர் ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோன் வித் லோவஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சீசன் சேல் ஸ்டார்ட் ஆன் 9th May அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து டாப் 10 டீல்ஸில் வந்து X200T ஒன்று இருக்குது, ஓப்போ K14X ஒன்று இருக்குது, S25 இருக்குது, பிக்சல் 10 அதுவும் இருக்குது, F7 யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். F7ம் இருக்குது, Edge 70 Fusion, iPhone 17 இதெல்லாமே இருக்குங்க. நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது May 1. May 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோவோட ப்ரைஸிங்கை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மோட்டோ செக்ஷனில் போயிட்டு மோட்டோ ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த G57 பவர் இது வந்து பேட்டரிக்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா 16,000 நல்ல டீலுங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். G96 வேணாம், G67 பவர் நீங்கள் 57 பவரே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு 16,000, இது 16,500, 500 கூட போட்டாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. Edge 70 Fusion 25,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸோட கிடைக்குது அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அடிஷ்னல் 2,000 rupees ஆன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. Edge 60 Proவும் உங்களுக்கு 28,000 கிடைக்கும், 2,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸோடன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி வேணாலும் மாறும். சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கார்டு ஆஃபரை போட்டு கூட அந்த 2,000 கொடுக்கலாம். ஸோ 28,000 இந்த ஃபோன் செம்ம ஒர்த்து டீலு இன்றைக்கி ப்ரைஸிங்கில் பார்க்கும் பொழுது. ஸோ இல்லைப்பா நான் Edge 70 வாங்கிக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா 30,000 விற்கிறாங்க. 30,000 வந்து எந்த ஆஃபருமே காணும். ஆனால் 30,000 28,000 போட்டிருக்காங்க. ஒருவேளை சேலில் 28,000 போல். 28,000 வந்து Edge 70யும் ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைலு, ப்ரீமியமான ஒரு மொபைலு, நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமராவோட 7th Gen 4ஓட வர ஒரு ஃபோனு. பேட்டரி மட்டும் 5000 mAh இருக்கும். ஆனால் 1 day சால்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுவும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ரேசர்லாம் யார் வாங்குவான்னு தெரில, சிக்னேச்சரும் யார் வாங்குவான்னு தெரில, அது பார்த்துக்குங்க. இதுதான் இந்த மோட்டோ ஆஃபரு. Edge 70 ப்ரோலாம் இந்த ஆஃபரில் வருமா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், Edge 60 Pro வாங்கலாமா, Edge 70 Fusion வாங்கலாமா, இல்லை Edge 70 Pro வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. Edge 60 Pro இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது டெலிஃபோட்டோ லென்ஸ் அடிஷ்னலாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸில் பீக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம கேம் விளையாடுறதுக்கு மோட்டோவை நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது எது காசு கம்மியாக கிடைக்குதோ அதே வாங்கிட்டு போயிடுங்க, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அந்த 710 ஸ்னாப்ட்ராகனில் கேமரா சோனியோடது, அது வந்து டே டு டேல எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மோட்டோவில் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாதான் தான் இங்கே சொல்ல வர்றது. சரிப்பா, ஜென்ரலாக இந்த ஃபோனில் இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறதா இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணுறது S25. ஸோ S25 ஆல்மோஸ்ட் ஒரு 55Kக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம். இந்த 55Kக்கு அது ஒர்த்தா அப்படின்னா S25 55Kக்கு தாராளமாக வந்துச்சுன்னா வாங்கலாம். போக்கோ F7
ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா செம்ம ஒர்த்து டீலாக இருக்கும். பிகாஸ் ஒரு நல்ல பீக்கில் இருக்க ஒரு லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருக்க ஒரு ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஓஎஸ் மட்டும்தாங்க அதில் பெரிய தலைவலியே. அந்த மாதிரி யோசிக்கும்போது ஹைப்பர் ஓஎஸ் நான் அப்டேட்டே பண்ண மாட்டேன், நான் வந்து பார்த்து பொறுமையாக அப்டேட் பண்ணிக்கிறேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வேணும். நல்ல டிஸ்பிளே உண்மையாலே F7ல் கொடுத்துருக்கிறதுலாம் நல்ல டிஸ்பிளே. போக்கோலேருந்தும் அந்த ஒரு சில மாடலில் இதுவுமே நல்ல டிஸ்பிளே தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 60 ப்ரோ வந்து 28,000 போட்டிருக்காங்க. போவா கர்வ் 2 27,000 போட்டிருக்காங்க. ஸோ நோட் 15 SC 18,000 போட்டிருக்காங்க. G96 ஆக்சுவலாக பார்த்தது தான் அதெல்லாம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த X200T வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். X200T ஒரு 55Kக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Pixel 10 60,000 வந்துச்சுன்னா அதுதான் வரும், அது கம்மி வராது. T5 ப்ரோலாம் வேணாங்க, அதுங்க வாங்காமே இருக்கலாம். P4 பவர் வந்து 24,000 25,000 கிடச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். K14 போக்கோ எக்ஸைட் ப்ரோ வருமானு எனக்கு தெரில. பிகாஸ் ஆல்மோஸ்ட் அது 30Kல தான் வந்து கிடச்சிச்சு. இந்த கார்டு ஆஃபர் இனிஷியலாக ஆரம்பித்த அந்த ஆஃபர் திரும்ப போடுறாங்களான்னு பார்க்கணும். ஏஐ நோவா 2 இது வாங்குறதுக்கு நோவா 2 அல்ட்ரா வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது, நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நேற்று முடிஞ்சு, அதாவது May 1 முடிஞ்சு. May 2 வந்து ரியல்மியும் பிக்சலும், 3 வந்து ஆப்பிள். iPhone 17 திரும்பவும் ஒரு 78Kக்கு கிடைக்குது அப்படின்னா ஒர்த் டீலாக இருக்கும். நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அதே மாதிரி போக்கோவில் வந்து ஆஸ் யூஷுவல் F7, அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து X8 ப்ரோ. X7 ப்ரோ ஸ்டாக் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸ்டாக் இருந்தாலும் வாங்கிட்டு அப்டேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அது பற்றின இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் அதை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஓப்போ நத்திங்கில் கூட அந்த 4A ப்ரோ 4A சீரிஸ் எல்லாமே ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. இப்போ 4A வந்து ஆல்மோஸ்ட் 40,000 இருந்தது, 45,000 மாற்றிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது. சாம்சங் 5th 6th வந்து பார்த்தீங்கன்னா விவோ அண்ட் AI ப்ளஸ் கடைசியாக வச்சுருக்காங்க. விவோவில் எந்த ஃபோனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா X300க்கு எதனா ஆஃபர் கிடச்சிச்சின்னா அதை வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா T4 ப்ரோ, T4 அல்ட்ரா, இல்லை இந்த மாதிரி ஒரு சில இதுலவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர்ஸ் எதனா கிடச்சிச்சின்னா வாங்கலாம். T5 ப்ரோ வாங்குறதுக்கு T4 ப்ரோ எவ்வளோ ஒர்த்தான டீலாக இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேங்க. அண்டர் 30Kல நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபோனையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருன்னா பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது T5 ப்ரோவோட T4 ப்ரோ மச் பெட்டர். அதே மாதிரி ரியல்மியில் P4 ப்ரோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. P4 ப்ரோ, P4 பவர், P3 அல்ட்ரா இந்த மூணுமே ஆஃபரில் வருது அப்படின்னா அண்டர் 30Kல கிடைக்குது. நல்ல ப்ரைஸிங்கில் ஒரு 25Kக்கு இல்லை 26Kக்கெலாம் கிடைக்குதுன்னா செம்ம ஒர்த் டீலாக இருக்கும். அதுவுமே எங்களால் கன்சிடர் பண்ண முடியும். போக்கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா X8 ப்ரோ, X7 ப்ரோ கண்டிப்பாக கிடைக்காது, X7 மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி போக்கோவோட X8 ப்ரோ மேக்ஸ் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. F7 இதெல்லாம் இன்றைக்கி விற்கிற விலையிலேருந்து ஒரு 2,000 கம்மியாக கிடைக்குதுனாலும் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்கில் S25 FE, S25 அல்ட்ரா கண்டிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் 1 lakh வந்து போச்சு, கண்டிப்பாக அதுவும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து போனதை திரும்பவும் கொடுப்பாங்க, அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியல்மியோட GT70 இப்போ திரும்ப ப்ரைஸ் மாற்றிட்டாங்க. இப்போ நான் வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா நான் செக் பண்ணும்போது ப்ரைஸிங் வந்து திரும்ப 40,000 போயிருக்கு. அப்போ என்ன காரணம்? இந்த சேலுக்காக அதை ஹோல்டு பண்ணுறாங்க. சேலில் திரும்பவும் தூக்கிட்டு வந்து 28லேருந்து 30 விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் GT70 ஒரு நல்ல டீலாக இருக்கும். 7 ப்ரோ கிடைக்கும். 7 ப்ரோ 8 எலைட்டோட வர சீப்பஸ்ட்டு ஃபோனாக இருக்கும். ஆனால் அதில் ஹீட்டிங் பஞ்சாயத்து ஆரம்பத்திலே இருந்துச்சு ரியல்மியில். ஸோ அதை மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த AI அல்ட்ரா 2 அதுவுமே நம்ம பார்க்கணும். மற்றபடி மற்ற எந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்கும்போது நான் இந்த ஃபோனுக்கு தாங்க வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும்போது உங்கள் பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. 10 to 15Kக்குள்ளே யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெட்மி, ரியல்மி, ஐகோவை தவிர அந்த இடத்துல வேறு யாருமே பெருசாக சுற்றலை. 15Kக்கு மேலே ஒரு 500 இல்லை 1000 ருபீஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஐயோட அந்த நோவா அல்ட்ரா 2 அது வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 2,000 ப்ரைஸ் கட் ஆகும். அதே மாதிரி நமக்கு மோட்டோவோட G57 பவர் ஆர் G67 பவர் இந்த மாதிரி எதனா கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னா ஒரு 2 years 3 years வீட்டில் யாருன்னா வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்னோட இது வந்து F7 தான்ப்பா. S25 FE
என்ன ஒரு 45,000 கிடைக்குமா இன்றைக்கி தேதிக்கு S25 கிடச்சிச்சின்னா வாங்கிக்கலாம். நல்ல டீல் தான். 17 சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 17 Pro Maxோ இல்லை 16 Pro Maxோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் அந்த ஃபோன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை வந்து 17 வந்து இந்த செக்மெண்ட் அந்த ப்ரைஸ்க்குள்ளே கிடைக்கிது. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க போனீங்கன்னா 83,000. நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு 78K கிடைக்கிது அப்படின்னா ஒரு 5,000 மிச்சமாகும். கூட ஒரு 3,000 போட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து கேப்டஸ் ஆட் பண்ணிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ வரட்டுங்க, டெய்லி இதை பற்றி இனிமேல் வீடியோ பார்ப்போம். சாசா லேலே சேலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதே மாதிரி டிவி ஆஃபர்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன் ஆஃபர்ஸ் இருக்குது, ஏசி ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆஃபர்ஸுமே இதில் இருக்க போகுது. ஸோ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் வரதான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.